ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, முருகன் சொல்லும் மெசேஜ் பார்க்க போகிறோம். இதில் பைல் 1, பைல் 2, பைல் 3 3 நம்பரில் முருகனை நினச்சி ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கீழ் எக்ஸில் பண்ணி பொறுமையாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஓம் சரவணபவ ஓம் முருகா சரணம், சண்முகா சரணம்னு டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில். முருகா சரணம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க எப்பயுமே ஒரு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மணி ரீதியாக ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வேலை வாய்ப்போ ஏதோ ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது என்ன மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் மூலமாக, அந்த வேலைவாய்ப்பு மூலமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாராவது கொடுத்த பணம் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணம் கிடைக்க போகுது கூடிய சீக்கிரம். ஒரு நியூ பிகினிங்கை பார்க்க போகிறீங்க. ஏதோ ஒரு நியூ பிஸ்னஸோ நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை நியூ படிப்பை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் எப்பயுமே ஒரு ஒரு சில பேர் ஹெல்ப்புக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஹெல்ப்பு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயும் இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இன்னும் 7 நாளில் அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. 7 டேஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் கவலைகள் இருக்குது. இந்த பண ரீதியாக இந்த மாதிரி நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோமே முருகான்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பணப்பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு முருகன் துணையாக இருப்பார். யாருக்காவது கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, நல்ல ஒரு பிஸ்னஸ் தேடுறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு புது நியூ பிகினிங், அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. சீக்கிரம் வேலை கிடைக்க போகுது. சீக்கிரம் நியூ பிஸ்னஸ் கிடைக்க போகுது. படிப்பை பற்றி ரொம்ப நாளாக படிப்பை பற்றி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, படிப்பில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரியர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முருகன் துணையாக தான் இருக்கார். எப்பயுமே நம்ம முயற்சி பண்ண முருகனை நினச்சி முயற்சி பண்ண கண்டிப்பாக முருகன் நம்மளோட துணையாக தான் இருக்கார். நமக்கு முருகன் வழிகாட்டுவார். அதில் ஜெயிச்சுட்டு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரம் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஆளாக இருப்பீங்க போல இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாரையுமே நீங்கள் நம்புவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்பீங்க. எல்லாரையும் நம்புவீங்க. பட் நம்புறவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றிடுறாங்க. அதான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, முருகன் இருக்காரு. என்றைக்கு நம்ம நல்லதே நினச்சா நம்ம நல்லாவே இருப்போம். கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு அந்த முருகன் பார்த்துப்பாரு. ஏதாவது ஃப்ளாட்டு வாங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரம் நிறைவேற போகுது. அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. மணிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்கு ஒரு ரொட்டேஷனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அந்த மணியும் கிடைக்கும். சீக்கிரம் அந்த இடத்த வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சீக்கிரம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செலிப்ரேஷன் டைமாக இருக்குது. கண்டிப்பாக புது வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சந்தோஷமாக ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறதுக்குரிய சான்ஸ் நிறையா இருக்குது. இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்.
இந்த பைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஓம் சரவணபவ ஓம், ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் 2க்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பிரச்சனையில் ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பிரச்சனைனால தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஏன்னா குழந்தைங்கள வச்சு ரொம்ப கவலைகள், ஒரு பணம் வரமாட்டேங்குதே, நம்ம கொடுத்த பணம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கவலை. இப்படியே ஒரு ஒரு கவலையிலேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் கிடைக்க மாட்டேங்குதே முருகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். முருகன் நம்ம கூட தான் இருக்காரு, கண்டிப்பாக காப்பாற்றுவார். இந்த கன்ஃபியூஷனான இதில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் உங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாததுக்கு ஒரு காரணம் அந்த குழப்பம், அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை விட்டு அந்த குழப்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வாங்க. முருகனை நினச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக முருகன் துணையாக இருப்பார். குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. ஒரு 2 பேர் ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு. அது சொந்தக்காரங்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏதாவது குழப்பமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் குழப்பம் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளியே அந்த பணப்பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே கண்டிப்பாக ஒரு ஒரு லக்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது கூடி சீக்கிரம். உங்களோட முருகனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரி, இல்லை என்ன ப்ராஜெக்ட் என்ன பற்றி நினச்சாலும் சரி, கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அந்த பிரச்சனைலேருந்து வெளியே நீங்கள் மன நிம்மதியோடு இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு லக்கு கிடைக்க போகுது சீக்கிரம். அந்த லக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டியது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஒரு லக்கை கொடுக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. இதான் முருகன் சொல்லும் மெசேஜ். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஓம் சரவணபவ ஓம், முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னோடய ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 நீங்கள் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கிட்டு முருகன் நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யார்கிட்டயும் ஒரு பண உதவி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. லோன் அப்ளை பண்ணிகிட்ருக்குற மாதிரி தெரியுது. லோன் அப்ளை பண்ணி அது கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. ஒரு பெரியவங்க மூலமாக அந்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது உங்களோட வயசுக்கு ஒன்றவங்க யாராவது வந்து நீங்கள் கேட்ட இடத்துல நீங்கள் நினைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில குழப்பத்தினால தான் நிறையா குழப்பம் இருக்குது. அந்த பணம் வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த பணம் வரும். நிறைய மறைமுக பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் மறைமுக எதிரிகள் உங்கள்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் உத்து கவனிங்க. யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதை கவனிங்க. அவங்களாலேயே ஒரு சில பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து வரும், சீக்கிரம் வரும். கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் உங்களை பற்றி என்ன பேசினாலும் சரி, கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கக்கூடிய ப்ராஜெக்ட், நீங்கள் நினைக்கிற விஷயம், எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது. அது என்னவாக இருக்கலாம். உங்களோட படிக்கிறவங்களுக்கோ, வேலை பார்க்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, உங்களுக்கு எத்தனை பேர் என்ன வேணாலும் கெட்டது நினச்சிட்டு போட்டோம். முருகன் பார்த்துப்பாரு. நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் போகிற பாதையை போயிட்டே இருங்க. முருகன் துணையாக இருக்கார். இதான் பைல் 3க்கு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஓம் சரவணபவ ஓம், ஓம் முருகா போற்றி, ஓம் சண்முகா போற்றி டைப் பண்ணுங்க. இதான் முருகன் சொல்லும் மெசேஜ்க்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.